ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனை பார்த்து, இனிமே இன்னைக்கு முழுசும் நீ என் முகத்துல முழிக்காத, உடனே இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்றான். வந்தியத்தேவன் திகைச்சு போய் ஆதித்த கரிகாலனுடைய முகத்தை பார்த்தப்போ, இதெல்லாம் விளையாட்டுன்னு அவன் கஞ்சாட பண்ண மாதிரி வந்தியத்தேவனுக்கு தோணுது. உடனே அந்த இடத்த விட்டு வந்தியத்தேவன் வெளியே போயிடுறான். அப்படி அவன் வெளியே இருந்தப்போ, ஐயோ பிசாசு ஐயோ பிசாசுன்னு மணிமேகலை கத்துற சத்தம் கேக்குது. அப்புறம் அவன் மணிமேகலைய சந்திக்கிறான். அவ நந்தினிய சந்திக்கிறதுக்காக அவன அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறா. அந்த சமயத்துல மந்திரவாதியும் அவனோட சேர்ந்தவங்களும் சேர்ந்து வந்தியத்தேவனையும் மணிமேகலையையும் கத்தியை காட்டி மிரட்டுறாங்க. இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 5வது இறுதி பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 35 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 36 பாண்டிமாதேவி. வந்தியத்தேவனை வாலில்லா குரங்கோடு சேர்த்து கட்டியவர்கள் அவனுக்கு அருகில் சுவரில் மாட்டியிருந்த கலைமானின் கொம்புகளோடு மணிமேகலையை சேர்த்து கட்டினார்கள். மந்திரவாதி, நான் தான் உங்கள் எதிரி. கடம்பூர் இளவரசியை ஏன் கட்டி வைக்கிறீர்கள்? விட்டுவிடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். ரவிதாசன் அவனை பார்த்து, பொறு தம்பி பொறு. பல தடவை நீ எங்கள் காரியத்தில் குறுக்கிட்டிருக்கிறாய். ஒவ்வொரு தடவையும் உன்னை நாங்கள் உயிரோடு விட்டு வந்தோம். ஆனாலும் நீ எங்களை பின்தொடர்ந்து வருவதை நிறுத்தவில்லை என்றான். அதை கேட்டு வந்தியத்தேவன் சிரித்தான். என்னப்பா சிரிக்கிறாய்? வாலில்லா குரங்கின் ஆலிங்கனம் அவ்வளவு குதூகலமாயிருக்கிறதா என்று கேட்டான் ரவிதாசன். இல்லை, நீ சொன்னதை எண்ணி பார்த்துத்தான் சிரித்தேன் என்றான் வல்லவரையன். நான் சொன்னவற்றில் எதை குறித்து இப்படி சிரிக்கிறாய் என்று கேட்டான் ரவிதாசன். உங்களை நான் தொடர்ந்து வருவதாக சொன்னாயே. நீங்கள் என்னை விடாமல் தொடர்ந்து வருவதாகவும் நான் சொல்லலாம் அல்லவா? என் காரியத்தில் நீங்கள் குறுக்கிடுவதாகவும் சொல்லலாம் அல்லவா? இப்போது பார், நான் கடம்பூர் ராஜகுமாரியை அழைத்து கொண்டு ஒரு முக்கியமான காரிய நிமித்தமாக புறப்பட்டேன். நீ குறுக்கிட்டு என்னை இந்த குரங்கோடு சேர்த்து கட்டி போட்டிருக்கிறாய். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? உன் காரியத்தில் நாங்கள் குறுக்கிடுவதாகவே வைத்துக்கொள். ஆனால் அவ்விதம் நேர்வது இதுதான் கடைசி முறை. இன்று நீ உயிரோடு பிழைத்து விட்டாயானால் பிறகு எங்களை காணவே மாட்டாய். ரவிதாசன் இப்படி கூறியதும், அப்படியானால் நான் உயிரோடு இருக்க முயற்சி செய்ய வேண்டியதுதான். மந்திரவாதி, நான் உயிரோடு தப்புவதற்கு நீயே ஒரு தந்திரம் சொல்லிக் கொடு என்றான் வந்தியத்தேவன். சரி, தாராளமாக சொல்லித் தருகிறேன். இந்த மண்டபத்திலும் இதற்கு அடுத்த அறையிலும் என்ன நடந்தாலும் நீ அதை பார்த்து கொண்டு சும்மா இரு. பதட்டமாக ஒன்றும் செய்யாதே. உன் உயிருக்கு ஆபத்து ஒன்றும் வராது என்றான் ரவிதாசன். ஏன் என் மேல் உங்களுக்கு அவ்வளவு அபிமானம்? ஏன் என்னை கொல்லாமல் விடுகிறீர்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். அப்படி கேள், அது பெரிய முட்டாள்தனம்தான். ஆனால் எங்கள் தேவியின் கட்டளை என்றான் ரவிதாசன். ஆமாம், யார் உங்கள் தேவி என்று வந்தியத்தேவன் கேட்டதும், இன்னுமா உனக்கு தெரியவில்லை? பாண்டிமாதேவிதான். பெரிய பழுவேட்டரையரின் வீட்டில் வந்திருக்கும் வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் வீரபத்தினி நந்தினி தேவிதான் என்றான் ரவிதாசன். நல்ல வீரபத்தினி என்றான் வந்தியத்தேவன். துஷ்ட சிறுவனே, எங்கள் தேவியை பற்றி ஏதேனும் சொன்னால் உயிரை இழப்பாய், ஜாக்கிரதை என்று ரவிதாசன் எச்சரித்தான். உடனே வந்தியத்தேவன், இப்போது நீங்கள் அல்லவா பழுவூர் ராணியின் மீது அவதூறு சொல்கிறீர்கள். இன்னொரு புருஷன் வீட்டில் வந்திருப்பவளை வீரபாண்டியனுடைய தேவி என்று சொல்கிறீர்களே என்றான் வந்தியத்தேவன். அதனால் என்ன? ராமனுடைய பத்தினி சீதை ராவணனுடைய வீட்டில் சில காலம் இருக்கவில்லையா? அதை போலத்தான் நாங்கள் எங்கள் பாண்டிமாதேவியை அழைத்து கொண்டு போகத்தான் இங்கு வந்திருக்கிறோம். அவர் பழுவூர் அரண்மனையில் தாமாகவே எந்த காரியத்துக்காக சிறைப்பட்டிருந்தாரோ அது இன்றைக்கு முடியப் போகிறது. நீ சற்று நேரம் பொறுமையாயிருந்தால் அதை தெரிந்து கொள்வாய். உன்னுடைய துஷ்டத்தனத்தை காட்டினாயானால் நீ மட்டுமல்ல, இந்த பெண்ணுக்கும் துர்கதி ஏற்படும். இவ்விதம் கூறிவிட்டு ரவிதாசன் எதிர்பக்கத்து சுவர் அருகில் போவதற்கு எத்தனித்தான். மந்திரவாதி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு போ என்றான் வந்தியத்தேவன். ரவிதாசன் திரும்பி பார்த்து, தம்பி, என்னை மந்திரவாதி என்று கூப்பிடாதே என்றான். பின்னை தங்களை என்னவென்று அழைக்க வேண்டும் என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
முதல் மந்திரி என்று மரியாதையுடன் அழைக்க வேண்டும். நான் பாண்டிய மகா சாம்ராஜ்யத்தின் முதல் மந்திரி. பள்ளிப்படைக்கு அருகில் நடந்த பட்டாபிஷேக வைபவத்தை நீ பார்த்து கொண்டிருந்தாயே என்றான் ரவிதாசன். பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அது ஏதோ என் மனப்பிரமை என்று நினைத்தேன். ஓஹோ, அதனாலே தான் அதை பற்றி நீ யாரிடமும் சொல்லவில்லையாக்கும் என்றான் ரவிதாசன். நான் அதை இரண்டொருவரிடம் சொன்னேன். அவர்கள் என்னை பைத்தியக்காரன் என்றார்கள். நான் ஏதோ கெட்ட சொப்பனம் கண்டிருக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். ஆஹா, அவர்கள் அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கட்டும். நீ வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று நம்பித்தான் உன்னை நாங்களும் உயிரோடு விட்டோம். மந்திரவாதி, நீங்கள் என்னை உயிரோடு விட்டதற்கு அது ஒன்று மட்டும்தான் காரணமா? உங்கள் ராணி எனக்காக சிபாரிசு செய்யவில்லையா? அதைப்போல இப்போதும் அவருடைய சிபாரிசு எனக்கு கிடைக்கும். உங்கள் ராணி என்னை அவசரமாக அழைத்து வரும்படி இந்த கடம்பூர் இளவரசியை அனுப்பி வைத்தார். அதனாலே தான் நாங்கள் இருவரும் ஒன்றாக வந்தோம் என்று வந்தியத்தேவன் கூறியதும், அப்பனே, ராணியின் அறைக்கு வேறு வழி இருக்கிறதே, இந்த வழியில் எதற்கு வர வேண்டும் என்று கேட்டான் ரவிதாசன். அதை பற்றி உன்னிடம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ராணி கேட்டால் சொல்லிக் கொள்கிறேன். மந்திரவாதி, என்னையும் சம்புவரையர் குமாரியையும் உடனே கட்டவிழ்த்து விடச் சொல். இல்லாவிட்டால் நான் இந்த மண்டபம் அதிரும்படி கூச்சல் போடுவேன். வந்தியத்தேவன் இப்படி கூறியதும், நீ அப்படி கூச்சல் போட்டால் உடனே உன்மேல் 3 வேல்கள் ஒரே சமயத்தில் பாயும். ஜாக்கிரதை என்றான் ரவிதாசன். வந்தியத்தேவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆமாம், 3 சதிகாரர்கள் கையில் வேலுடன் தயாராக காத்திருந்தார்கள். தம்பி, நீ ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை. உன்னையும் எங்களுடன் சேர்த்து கொள்ளலாம் என்ற ஆசை கூட எனக்கு ஒரு சமயம் இருந்தது. ஆனால் அந்த பழையாறை மோகினியின் பாச வலையில் நீ விழுந்து விட்டாய். அது போனால் போகட்டும். இப்போது புத்திசாலித்தனமாக பிழைத்துக்கொள். சத்தம் போட்டால் நீ சாவது நிச்சயம். இவ்வாறு ரவிதாசன் எச்சரித்துவிட்டு எதிர்பக்கத்து சுவரில் பொருத்தியிருந்த யானை முகத்தை நோக்கி போனான். சிறிது நேரம் சுவர் அருகில் காது கொடுத்து கேட்டான். பிறகு அந்த யானையின் நீண்ட தந்தங்களை பிடித்து திருகினான். அங்கே ஒரு சிறிய துவாரம் ஏற்பட்டது. அப்போது வந்தியத்தேவன் பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான். இளவரசி மணிமேகலை தன் இடுப்பில் செருகியிருந்த சிறு கத்தியை எடுத்து அவளை கட்டியிருந்த கட்டுகளை அறுத்து விட்டதை தெரிந்து கொண்டான். உடனே வாயை குவித்துக் கொண்டு ஆந்தை கத்துவது போல் கத்தினான். முதலில் சதிகாரர்கள் 3 பேரும் சற்று நேரம் பிரமித்து நின்றார்கள். திறந்த துவாரத்தின் வழியாக உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்த ரவிதாசனும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். ஆஹா, இது உன் வேலையா என்று சொல்லிக்கொண்டு வந்தியத்தேவனை நோக்கி அவன் விரைந்து வந்தான். அவன் யானை தந்தங்களிலிருந்து கையை எடுத்ததும் சுவரில் இருந்த துவாரம் மறைந்தது. மறுபடியும் வேட்டை மண்டபத்தில் இருள் சூழ்ந்தது. சதிகாரர்கள் 3 பேரும் கையில் வேல்களுடன் வந்தியத்தேவனை நோக்கி விரைந்து ஓடி வந்தார்கள். அவர்களில் ஒருவனை முறுக்கிய நீண்ட கொம்புகளை உடைய மான் தாக்கியது. இன்னொருவன் மீது பிரம்மாண்டமான கரடி ஒன்று விழுந்து அவனை கீழே தள்ளியது. மற்றொருவன் மீது திறந்த வாயையும் பயங்கரமான பற்களையும் உடைய முதலை பாய்ந்தது. ரவிதாசன் தலை மீது ஒரு பெரிய ராட்சத வௌவால் தடால் என்று விழுந்தது. இவ்விதம் திடீரென்று ஏற்பட்ட தாக்குதல்களினால் அவர்கள் ஒரு நிமிடம் செயலற்று நின்றபோது மணிமேகலை வந்தியத்தேவனை அணுகி அவனுடைய கட்டுக்களை அறுத்து விட்டாள். வந்தியத்தேவன் இதுகாரும் தன்னை பிடித்துக் கொண்டிருந்த வாலில்லா குரங்கை தூக்கி அந்த சதிகாரர்கள் மேல் எறிந்தான். 4வரும் சமாளித்துக் கொண்டு எழுந்தார்கள். இதற்குள் வந்தியத்தேவன் கையில் வேலொன்றை எடுத்துக் கொண்டிருந்தான். தாக்க வருகிறவர்களை திருப்பி தாக்குவதற்கு தயாராயிருந்தான். அச்சமயம் நந்தினி தேவியின் படுக்கை அறை கதவு நன்றாக திறந்தது. வேட்டை மண்டபத்துக்குள் வெளிச்சம் புகுந்து பிரகாசப்படுத்தியது. மறுகணம் நந்தினி தேவியும் வேட்டை மண்டபத்துக்குள்ளே பிரவேசித்தாள். மந்திரவாதி, இது என்ன மூடத்தனம்? இங்கே என்ன தடபுடல் செய்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே மேலே வந்தாள். அத்தியாயம் 37. இரும்பு நெஞ்சு இளகியது. வேட்டை மண்டபத்துக்குள் வந்தியத்தேவனையும் மணிமேகலையையும் பார்த்துவிட்டு நந்தினியும் சிறிது திகைத்துத்தான் போனாள். ஓஹோ, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாள். தேவி, தங்கள் கட்டளை என்று தங்கள் தோழி கூறியபடியால் வந்தேன். பெண் புத்தியை கேட்டிருக்க கூடாது என்று இங்கு வந்த பிறகு தெரிந்து கொண்டேன் என்றான் வந்தியத்தேவன். உடனே மணிமேகலை, அக்கா, நான் இவருக்கு புத்தியெல்லாம் கூறவில்லை. என்னுடன் தங்களை பார்க்க வரும்படி வேண்டிக் கொண்டேன் என்றாள் மணிமேகலை. அப்போது வந்தியத்தேவன், தேவி, தாங்கள் என்னை அழைப்பதாக சொல்லி இளவரசி என்னை கைப்பிடியாக பிடித்து இழுத்து கொண்டு வந்தாள். அதன் பலன் நான் இந்த கொலைகாரர்களிடம் சிக்கிக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஐயா, இங்கே நடந்திருப்பதை பார்த்தால் இவர்கள் கொலைகாரர்கள் என்று தோன்றவில்லையே.
நான் இப்போது இங்கே வந்திராவிட்டால் தாங்கள் அல்லவோ இவர்களையெல்லாம் கொன்று தீர்த்திருப்பீர்கள் போலிருக்கிறது என்றாள் நந்தினி. அக்கா, இவர்கள் கொலைகாரர்கள்தான். சற்று முன்னால் இவர்கள் இவரை வாலில்லா குரங்குடனே சேர்த்து கட்டிவிட்டார்கள் என்றாள் மணிமேகலை. உடனே நந்தினி, தங்காய், இவர்கள் கொலைகாரர்கள் அல்ல. இவர்கள் இவரை கொல்லவும் வரவில்லை. 2, 3 தடவை இவர் இவர்களிடம் தனியாக அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் உயிரோடு விட்டிருக்கிறார்கள். இதன் உண்மையை நீ இவரை கேட்டே தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் இவர்கள் யார் அக்கா? சற்று முன்னால் இவர்கள் கூறியதுதான் உண்மையா? இவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களா? தங்களை அழைத்து கொண்டு போவதற்காக வந்தவர்களா? என்று மணிமேகலை வியப்புடன் கேட்டாள். ஆம் தோழி, என்னை காப்பாற்றி அழைத்து போகத்தான் வந்தார்கள். நான் எல்லாவற்றையும் விவரமாக சொல்லுகிறேன். நீங்கள் இருவரும் என்னுடன் அடுத்த அறைக்கு வாருங்கள். இவர்கள் இங்கே இருக்கட்டும் என்றாள் நந்தினி. பிறகு ரவிதாசனை பார்த்து, மந்திரவாதி, இந்த இருவரில் ஒருவருக்கு நீங்கள் ஏதேனும் தீங்கு செய்தால் அதை எனக்கு செய்த தீங்காகவே கருதுவேன். இவர்களை நீங்கள் இனி எந்த நிலைமையில் எங்கு சந்திக்க நேர்ந்தாலும் மிக்க மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றாள். உடனே ரவிதாசன், தேவி, மன்னிக்க வேண்டும். இந்த வாலிபனுக்கு நம்முடைய சங்கேத குரல் தெரிந்திருக்கிறது. சற்று முன்னால் ஆந்தை குரல் கொடுத்தது இவனேதான் என்றான். அதிலிருந்தே இந்த வீரன் நம்மை சேர்ந்தவன் என்று தெரியவில்லையா? மந்திரவாதி, உன்னுடைய புத்தி கூர்மை எங்கே போயிற்று? போனது போகட்டும். இனி நான் மறுபடியும் தெரியப்படுத்தும் வரையில் இங்கே சத்தம் எதுவும் கேட்கக்கூடாது. ஜாக்கிரதை என்றாள் நந்தினி. பிறகு நந்தினியும் மணிமேகலையும் வந்தியத்தேவனும் யானைமுக வாசல் வழியாக நந்தினியின் அறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவும் உடனே அடைத்து கொண்டது. உள்ளே வந்ததும், தங்காய், நீ மிக்க புத்திசாலி. இவரை வேட்டை மண்டப வழியாக அழைத்து வந்தது நல்லதாய் போயிற்று. உன் தமையன் இப்போதுதான் இங்கிருந்து போகிறான். ஆதித்த கரிகாலரை அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறான். அதற்குள் உங்களை நான் அனுப்பிவிட வேண்டும். உங்களிடம் விடை பெற்றுக் கொள்ளவும் வேண்டும் என்றாள் நந்தினி. அக்கா, இது என்ன? தங்கள் கணவரை பற்றி உண்மையை அறிந்து வர இவரை அனுப்பப் போவதாக அல்லவோ சொன்னீர்கள். இப்போது தாங்கள் விடை பெற்றுக் கொள்வதாக சொல்கிறீர்களே என்றாள் மணிமேகலை. ஆம் தங்காய், உன் தமையனிடம் பேசிய பிறகு அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கொண்டு விட்டேன். பழுவேட்டரையர் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இனிமேல் இங்கே தங்க முடியாது. இந்த வீரரும் இனி இங்கே இருப்பது அபாயம்தான். ஐயா, தாங்கள் உடனே இங்கிருந்து கிளம்பிச் செல்லுங்கள். தங்கள் உயிரின் மேல் தங்களுக்கு ஆசை இல்லாவிட்டாலும் இந்த பெண்ணை உத்தேசித்தாவது உடனே போய்விடுங்கள் என்றாள் நந்தினி. அக்கா, அவர் போகிறதாயிருந்தால் என்னையும் கூட அழைத்து போகச் சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் போன பிறகு இந்த அரண்மனை சிறையில் அடைந்து கிடக்க என்னால் முடியாது என்றாள் மணிமேகலை. அப்போது வந்தியத்தேவன், இளவரசி, பழுவூர் ராணியின் கருத்தை தாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. நான் இங்கிருந்து போய்விட்டால் தாங்கள் ஆதித்த கரிகாலரை மணந்து தஞ்சை சாம்ராஜ்யத்தின் பட்ட மகிழ்ச்சியாக விளங்கலாம் என்று அவர் சொல்கிறார். இல்லை இல்லை, நான் அவ்விதம் சொல்லவில்லை. ஆதித்த கரிகாலரை மணக்கும் துர்பாக்கியம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படுவதை நான் விரும்ப மாட்டேன். அதிலும் என் உயிருக்குயிராகிவிட்ட மணிமேகலைக்கு அந்த கதி வரவேண்டுமா? ஐயா, தாங்கள் வேண்டுமென்றே என் கருத்தை திரித்து கூறுகிறீர். தாங்கள் இப்போது தப்பித்துச் சென்றால் பிறிதொரு காலத்தில் இந்த பெண்ணை கைப்பிடித்து மணந்து கொள்ளும் பாக்கியத்தை பெறக்கூடும். மணிமேகலை, உனக்கு இவர் மீது உள்ள அன்பு உண்மை என்றால் இவரை உடனே இங்கிருந்து போகச் சொல்லு என்றாள் நந்தினி. ராணி, நான் போக சித்தமாயிருக்கிறேன். தங்களிடம் உள்ள ஒரு பொருளை யாசிக்கிறேன். அதை கொடுத்தால் உடனே போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, தாங்கள் கோரி பெறக்கூடிய அத்தகைய பொருள் என்னிடம் என்ன இருக்கிறது? சொல்லுங்கள் என்றாள் நந்தினி. மீனடையாளம் பொறித்த வாள் ஒன்று தங்களிடம் இருக்கிறது. அதை கொடுத்தால் போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, வேட்டை மண்டபத்தில் எத்தனையோ வாள்களும் வேல்களும் இருக்கின்றன. வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு இக்கணமே புறப்படலாமே. நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வைத்திருக்கும் அந்த ஒரே ஆயுதத்தை ஏன் கேட்க வேண்டும் என்றாள் நந்தினி. தேவி, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள மட்டும்தானா அந்த வாளை வைத்து பூஜை செய்து வருகிறீர்கள்? உண்மையை சொல்லுங்கள். வீரபாண்டியருடைய மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக அல்லவா என்று கேட்டான் வந்தியத்தேவன். மணிமேகலை இருக்கும்போது நீர் அந்த பேச்சை எடுக்க மாட்டீர் என்று நினைத்தேன். நானும் இனி மறைக்க வேண்டிய அவசியமில்லை. தங்காய், நீயும் தெரிந்து கொள். இந்த கடம்பூர் அரண்மனைக்கு நான் வந்ததன் நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள். சோழ சாம்ராஜ்யத்தின் உட்கலகத்தை தீர்த்து வைப்பதற்காக நான் இங்கு வரவில்லை. மதுராந்தகத்தேவருக்கும் ஆதித்த கரிகாலருக்கும் ராஜ்ய பிரிவினை செய்து வைப்பதற்கும் நான் இங்கே வரவில்லை. கடம்பூர் அரண்மனையில் விருந்துண்டு கழிப்பதற்காகவும் வரவில்லை.
வீரபாண்டியரின் தலையை கொய்த பாதகனை பழிக்கு பழி வாங்கவே வந்தேன். இது பாண்டிய குலத்து வாழ். இதன் மேல் ஆணையிட்டு நான் சபதம் செய்திருக்கிறேன். அந்த சபதத்தை முடிக்கவே வந்தேன். இன்று இரவு ஒன்று என் சபதத்தை முடிப்பேன், அல்லது என் உயிரை முடிப்பேன் என்று நந்தினி ஆவேசம் வந்தவள் போல் பேசி நிறுத்தினாள். தேவி, அதற்கு தடையாக இருப்பேன் என்று தானே என்னை போகச் சொல்லுகிறீர்கள்? என் உயிருக்கு ஆபத்து வரும் என்று பயமுறுத்த பார்க்கிறீர்கள் என்றான் வந்தியத்தேவன். ஆஹா, என் பழியை முடிப்பதற்கு நீர் தடை செய்யப் போகிறீரா? நல்ல காரியம். யார் இங்கே வேண்டாம் என்றார்கள்? உம்முடைய நண்பரிடம் சென்று இதையெல்லாம் சொல்லி இங்கே அவரை வராமல் தடுத்து விடுவதுதானே என்றாள் நந்தினி. தேவி, அவரிடம் சொல்லி தடை செய்ய முடியாது என்றுதான் தங்களிடம் வந்தேன். தங்களுடைய காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டாவது தங்களை இந்த பாவ காரியம் செய்யாமல் தடுப்பதற்கு வந்தேன். வந்தியத்தேவன் இப்படி கூறியதும், ஆஹா, பாவ காரியமா? எது பாவ காரியம்? என் தோழியிடம் கேட்டு பார்க்கலாம். மணிமேகலை, நீ சொல். நீ உன் நெஞ்சை ஒருவருக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறாய். அவர் காயம்பட்டு நிராதரவாய் இருக்கும்போது அவருடைய பகைவன் அவரை கொல்ல வருகிறான். நீ அப்பகைவன் காலில் விழுந்து உன் காதலரை கொல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறாய். அவன் அப்படியும் கேட்காமல் கொன்றுவிட்டு போகிறான். அப்படிப்பட்ட கிராதகனை பழிவாங்குவது பாவம் என்று நீ சொல்லுவாயா என்று கேட்டாள் நந்தினி. ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் அக்கா. ஆனால் உங்களைப் போல் நான் அவன் காலில் விழுந்து கெஞ்சியிருக்கவும் மாட்டேன். நானே கத்தி எடுத்து அவனை முன்னாலேயே கொன்றிருப்பேன் என்று சொன்னாள் மணிமேகலை. வந்தியத்தேவன் மணிமேகலையை நோக்கி, இளவரசி, அந்த பகைவன் ஒருவேளை தங்கள் சொந்த சகோதரராக இருந்தால் என்று கேட்டான். சகோதரனாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் எனக்கு ஒன்றுதான் என்றாள் மணிமேகலை. அப்படி சொல்லுடி என் கண்ணே என்றாள் நந்தினி. இளவரசி தான் சொல்லுவது என்னதென்று தெரியாமல் சொல்லுகிறார். இவருடைய தமையன் கந்தமாறன் என்னதான் இவருக்கு விரோதமாக காரியம் செய்தாலும் அவனை கொல்ல இவருக்கு மனம் வருமா என்று வல்லவரையன் கேட்டான். நந்தினியும் மணிமேகலையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தேவி, ஆதித்த கரிகாலர் தங்கள் தமையன். ஆகையினாலே தாங்கள் சகோதரனை கொல்லும் தோஷத்துக்கு ஆளாக வேண்டாம் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வீரபாண்டிய குலத்து கொலை வாளை தயவு கூர்ந்து என்னிடம் கொடுத்து விடும்படி மன்றாடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். கரிகாலரும் நானும் உடன் பிறந்தவர்கள் என்ற அபூர்வ கற்பனையை தாங்கள் இளவரசரிடம் சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? அதை அவர் நம்பினாரா என்று நந்தினி ஏளன புன்னகையுடன் கேட்டாள். நம்பியதாகத்தான் தோன்றியது. ஆனால் அவர் மனதில் உள்ளதை நான் ஒன்றும் அறியேன் என்றான் வந்தியத்தேவன். இளவரசரின் மனதில் உள்ளதை நான் அறிவேன். அந்த பழையாறை மோகினியின் கற்பனை சக்தியை பற்றி அவர் பெரிதும் ஆச்சரியப்படுகிறார் என்றாள் நந்தினி. அம்மணி, நான் கூறியது கற்பனை அல்ல. பழையாறை இளைய பிராட்டியின் கற்பனையும் அல்ல. ஈழ நாட்டில் நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். வாயினால் பேசும் சக்தியற்ற ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தேன். என்னையும் ஆழ்வார்க்கடியானையும் அருள்மொழிவர்மரையும் அந்த தெய்வ மகள் பேரபாயத்திலிருந்து காப்பாற்றினார். அனுராதபுரத்தின் வீதிகளில் நள்ளிரவில் நாங்கள் ஒரு பழைய மாளிகையின் ஓரமாக போய்க் கொண்டிருந்த போது அவர் வீதியின் எதிர்ப்பக்கத்தில் நின்று எங்களை சைகையினால் அழைத்தார். அருள்மொழிவர்மரும் நாங்களும் அவரை நோக்கி நகர்ந்ததும் நாங்கள் சற்று முன்னால் நின்றிருந்த வீட்டின் முகப்பு இடிந்து விழுந்தது. பொன்னியின் செல்வர் அந்த பெண்ணரசியை தன் குலதெய்வம் என்று போற்றி வணங்கினார். அனுராதபுரத்தில் அந்த பெண்ணரசியை நான் சற்று தூரத்திலிருந்து பார்த்தபோது தஞ்சாவூரில் நம்மை விட்டு பிரிந்து வந்த பழுவூர் இளையராணி இங்கே எப்படி வந்து சேர்ந்தார் என்று வியப்படைந்தேன். அம்மணி, தங்களுக்கும் அவருக்கும் உருவத் தோற்றத்தில் அணு அளவும் வித்தியாசம் இல்லை. தாங்கள் ஆபரண அலங்காரங்களை நீக்கிவிட்டு கூந்தலை பிரித்து போட்டுக்கொண்டால் தத்ரூபமாக அவரைப் போலவே இருப்பீர்கள். ராணி, நான் சொல்வது உண்மை என்பது தங்களுக்கே தெரியும். அந்த உண்மையை தங்கள் காரியத்துக்கு உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். முதலில் தங்களை தஞ்சை அரண்மனையில் நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது இந்த மந்திரவாதி ஆந்தையை போல் கத்திக்கொண்டு வந்தான். என்னை அப்பால் போய் இருக்கச் சொன்னீர்கள். தற்செயலாக திறந்திருந்த பொக்கிஷ நிலவரைக்குள் நான் போய் ஒளிந்து கொண்டிருந்தேன். அப்போது சில விந்தையான காட்சிகளை பார்த்தேன். கந்தமாறன் மதுராந்தக தேவரோடு அந்த நிலவரை பாதை வழியாக போவதை பார்த்தேன். சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே நிலவரையில் தாங்களும் பெரிய பழுவேட்டரையரும் போவதை பார்த்தேன். அப்போது நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. பிறகுதான் ஊகித்து தெரிந்து கொண்டேன். தங்கள் அன்னையின் ஆவி வடிவத்தைப் போல் நடித்து சக்கரவர்த்தியை துன்புறுத்துவதற்காக போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். இத்தனை நேரம் திடமாக நின்று பேசிக் கொண்டிருந்த நந்தினி இப்போது திடீரென்று சோர்வடைந்து அங்கே கிடந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்தாள்.
ஐயா, இன்னும் என்னவெல்லாம் தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டாள். தாங்களும் பெரிய பழுவேட்டரையரும் நிலவறை பாதையில் போய்க் கொண்டிருந்த போது மதுராந்தகரை அழைத்துச் சென்ற கந்தமாறன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். பழுவேட்டரையரிடம் அவன் ஏதோ கூறினான். அவர் அவனுடன் தீவர்த்தி பிடித்துக் கொண்டு வந்த காவலனிடம் ஒரு சமிக்ஞை செய்தார். கந்தமாறனை முதுகில் குத்தி கொன்று விடும்படி பழுவேட்டரையர் அவனுக்கு கட்டளையிட்டார். அதை நான் தடுத்து கந்தமாறன் உயிரை காப்பாற்றினேன். அதன் பயனாக அவனுடைய முதுகில் கத்தியால் குத்திய பழி என் பேரில் விழுந்தது. வந்தியத்தேவன் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, ஏதேதோ சொல்லி இந்த பெண்ணின் மனதை ஏன் கலக்குகிறீர்கள் என்று கேட்டாள். தேவி, இத்தனை காலமும் இதையெல்லாம் பற்றி நான் யாரிடமும் சொல்லவில்லை. உங்கள் கையில் வைத்திருக்கும் வாளை என்னிடம் கொடுத்து விட்டால் இனியும் யாரிடமும் சொல்லவில்லை என்றான் வந்தியத்தேவன். வாளை கொடுக்க முடியாது ஐயா. எதற்காக கொடுக்க வேண்டும்? யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். இன்னும் ஏதாவது கற்பனை சேர்த்து வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஏன், இப்போதே கரிகாலரிடம் சென்று அவர் இங்கு வருவதை நிறுத்திவிடுங்கள். என்னை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? போங்கள் என்று நந்தினி கூறியபோது அவளுடைய கண்களில் நீர் ததும்பியது. அம்மணி, இளவரசருடைய சுபாவம் எனக்கு நன்றாக தெரியும். அவரை தடுக்க என்னால் முடியாது. தடுக்க முயன்றால் அவருடைய பிடிவாதம் அதிகமாகும். ஆகையால்தான் தங்களை வேண்டிக் கொள்ள வந்தேன். என்னை வேண்டிக் கொள்ள உமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீர் கூறியதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். ஈழ நாட்டில் என்னை பெற்றெடுத்த அன்னையை நீர் பார்த்ததாகவே இருக்கட்டும். அதற்காக நான் ஏன் என் சபதத்தை கைவிட வேண்டும்? என் அன்னைக்கு சக்கரவர்த்தி பெரிய துரோகம் செய்திருக்கிறார். அவர் மேலும் அவருடைய மக்கள் மேலும் நான் ஏன் இரக்கம் காட்ட வேண்டும்? பழி வாங்குவதற்கான காரணம் இன்னும் அதிகமாக அல்லவோ ஆகிறது என்றாள் நந்தினி. இல்லை அரசி, இல்லை. தங்களுடைய பழி வாங்கும் எண்ணத்தை தங்கள் அன்னை சரியென்று ஒப்புக்கொள்வாரா என்று யோசித்துப் பாருங்கள். சக்கரவர்த்தியின் மக்களை அந்த மூதாட்டி தன் உயிருக்கு உயிராக கருதியிருக்கிறார். அவர்களில் ஒருவரை தாங்கள் தங்கள் கையினால் கொல்லுவதை அவர் விரும்புவாரா என்று யோசித்துப் பாருங்கள். ஒரு நாளும் விரும்ப மாட்டார். தங்களுடைய செயலை அறிந்தால் அவர் தங்களை வெறுப்பார். வந்தியத்தேவன் இப்படி சொன்னதை கேட்டதும் நந்தினியின் கண்களில் கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது. கண்ணீரை துடைத்துக்கொண்டு மேல் நோக்காக பார்த்தாள். அங்கே ஏதோ துயரமயமான காட்சியை பார்த்தவள் போல் அவளுடைய முகம் வேதனை அடைந்து காட்டியது. அம்மா, அம்மா, வீரபாண்டியருடைய தலையும் உடலும் தனித்தனியே வந்து என் உயிரை வதைத்து எடுப்பது போதாதா? நீ வேறு வந்து என்னை சுற்ற வேண்டுமா என்று சொல்லிக்கொண்டே அந்த காட்சியை பார்க்க சகிக்காதவள் போல் கண்களை கையினால் மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் அந்த அறையில் நந்தினியின் விம்மல் சத்தம் மட்டுமே கேட்டது. மணிமேகலை வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, தாங்கள் இவ்வளவு குரூரமானவர் என்று எனக்கு தெரியாமல் போயிற்று என்றாள். இதை கேட்ட நந்தினி உடனே தன் கண்களை பொத்தியிருந்த கரங்களை எடுத்துவிட்டு, அவர் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை தங்காய். என்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறார். என்னை பெரும் பாதகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் சொல்கிறார். ஆனாலும் அது என்னை இப்படி துன்புறுத்துகிறது என்றாள். பிறகு கண்ணீர் ததும்பிய கண்களினால் வந்தியத்தேவனை நோக்கி, ஐயா, இதுவரையில் யாரும் சாதிக்க முடியாத காரியத்தை நீர் சாதித்து விட்டீர். இதோ உமது விருப்பத்தின்படி இந்த வாளை உம்மிடமே கொடுத்து விடுகிறேன். பெற்றுக்கொள்ளும் என்று வாளை நீட்டினாள். வந்தியத்தேவன் அதை பெற்றுக்கொள்ள கையை நீட்டிய போது நந்தினி மறுபடியும் பின்வாங்கினாள். கொஞ்சம் பொறுங்கள். வாளை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று சொல்லுங்கள். என் சபதத்தை நிறைவேற்றாமல் நான் இங்கிருந்து கிளம்பினால் வேட்டை மண்டபத்தில் உள்ளவர்கள் என்னை சும்மா விட மாட்டார்கள். உயிரோடு சிதையில் வைத்து நெருப்பு மூட்டி கொளுத்தி விடுவார்கள். அதற்கு கூட நான் அஞ்சவில்லை. ஆனால் நான் சாவதற்கு முன்னால் என் தாயை ஒருமுறை சந்திக்க விரும்புகிறேன். வாணர் குலத்து வீரரே, நீர் கூறியதையெல்லாம் நான் நம்பவில்லை என்று சொன்னேன். அது தவறு. ஈழ நாட்டு காடுகளில் தலைவிரி கோலமாக தெரிந்து கொண்டிருக்கும் என் அன்னையை பற்றி நீர் சொன்னதையெல்லாம் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் நம்புகிறேன். நானே அவரை பார்த்ததும் உண்டு. குழந்தை பிராயத்தில் நான் படுத்து தூங்கும்போது சில சமயம் திடுக்கிட்டு கண் விழித்துக் கொள்ளுவேன். அப்போது ஒரு பெண்ணுருவம் என் முகத்தின் அருகில் குனிந்து என்னை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க காண்பேன். நான் கண் விழித்ததும் அந்த உருவம் மறைந்துவிடும். இதெல்லாம் உண்மையாக நடப்பதா, கனவில் நடப்பதா, அல்லது என்னுடைய மனப்பிரமையா என்றெல்லாம் எண்ணி நான் வேதனைப்படுவேன். எனக்கு பிராயம் வந்த பிறகு நான் கண்டதெல்லாம் உண்மையான தோற்றம்தான் என்று பல காரணங்களினால் எனக்கு நிச்சயமாயிற்று. முக்கியமாக சுந்தர சோழர் என்னை பார்த்து அடைந்த குழப்பத்தை கவனித்து அதை நான் நிச்சயம் செய்து கொண்டேன்.
ஆழ்வார்க்கடியான் சில சமயம் தவறி கூறிய வார்த்தைகளினாலும் என்னை போன்ற உருவம் படைத்த ஒரு அன்னை இருக்க வேண்டும் என்று நிச்சயமடைந்தேன். அவரை ஒரு தடவை பார்க்க வேண்டும், அவருடைய மடியிலே படுத்து விம்மி அழ வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் தாபம் குடிகொண்டது. இன்று தாங்கள் கூறிய வார்த்தைகளினால் அந்த தாபம் பன்மடங்கு அதிகமாகிவிட்டது. என்னை என் தாயாரிடம் நீர் அழைத்துப் போவதாயிருந்தால், என் பழிவாங்கும் நோக்கத்தை விட்டுவிடுகிறேன். இந்த பாண்டிய குலத்து வாளை உம்மிடம் இப்போதே கொடுத்து விடுகிறேன் என்று வெம்மிக் கொண்டே கூறினாள் நந்தினி. வந்தியத்தேவன் மிகுந்த தயக்கத்துடன், என்னால் முடிந்தால் பார்க்கிறேன் என்று சொன்னான். அப்படியானால் நாம் உடனே கிளம்ப வேண்டும். ஆதித்த கரிகாலர் இங்கு வருவதற்குள் கிளம்பிவிட வேண்டும். இங்கிருந்து எப்படி புறப்பட்டுச் செல்வது? எதிரே கந்தமாறனும் கரிகாலனும் வந்தாலும் வருவார்கள் என்றாள் நந்தினி. வேட்டை மண்டபத்துக்குள் இருக்கும் சுரங்கப்பாதை வழியாக அழைத்துப் போகிறேன், வாருங்கள் என்றான் வந்தியத்தேவன். அக்கா, நானும் வந்து விடுகிறேன், என்னையும் அழைத்துப் போங்கள் என்றாள் மணிமேகலை. நந்தினி அதை கவனிக்காமலே, வேட்டை மண்டபத்துக்குள் போக நான் விரும்பவில்லை. ரவிதாசனும் அவனுடைய ஆட்களும் நம்மை உயிரோடு விடமாட்டார்கள் என்றாள். அம்மணி, தங்கள் கையில் உள்ள வாளை மட்டும் என்னிடம் கொடுங்கள். அவர்கள் 4 பேரையும் நான் சமாளித்துக் கொள்ளுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். வேண்டாம், அதனால் பல சங்கடங்கள் உண்டாகும். மணிமேகலை, இங்கிருந்து வெளியேறுவதற்கு வேறு வழி ஒன்றுமில்லையா என்று கேட்டாள் நந்தினி. மணிமேகலை புருவத்தை நெரித்துக் கொண்டு யோசித்தாள். அக்கா, வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இவரையே கேளுங்கள். முன்னொரு சமயம் இவர் இந்த அறையிலிருந்து மாயமாக மறைந்து போனார். எப்படி போனார் என்று கேளுங்கள் என்றாள். உடனே வந்தியத்தேவன், அம்மணி, வேறு ஒரு வழி இருக்கிறது. தற்செயலாக அதை நான் கண்டுபிடித்தேன். ஆனால் அதன் வழியாக போவது எளிதன்று. மச்சுக்கு மச்சு, மாடத்துக்கு மாடம் தாவி குதிக்க வேண்டும். அப்புறம் மதிலேறியும் குதிக்க வேண்டும். தங்களால் முடியுமா என்று சந்தேகிக்கிறேன். அதைக் காட்டிலும் மந்திரவாதியையும் அவனுடைய ஆட்களையும் ஒரு கை பார்த்துவிட்டு சுரங்க வழியில் போவது எளிது என்றான் வந்தியத்தேவன். அப்போது மணிமேகலை, ஐயோ, அவர்கள் வருகிறார்கள் போலிருக்கிறதே என்று திடுக்கிட்டு கூறினாள். இருவரும் உற்று கேட்டார்கள். ஆமாம். அப்போது மாளிகையின் முன்கட்டிலிருந்து அந்த அறைக்குள் யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. ஐயா, சீக்கிரம் வேட்டை மண்டபத்துக்குள் போய்விடுங்கள் என்றாள் நந்தினி. மறைந்து கொள்ள எனக்கு வேறு நல்ல இடம் இருக்கிறது தேவி, அந்த வாளை இப்படி கொடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி அவனிடம் வாளை கொடுப்பதற்காக நீட்டினாள். அப்போது அவளுடைய கை தவறி வாள் தரையில் விழுந்து கனகனவெனும் ஓசையை எழுப்பியது. அத்தியாயம் 37 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.